சரி, எல்லாரும் கும்பிட்டு கொண்டிருக்கோம். தொப்பை அப்பனை தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா வதை நீ தர வேண்டும். சரி, இதை கொஞ்ச காலத்துக்கு படிச்சு இவ்வளவு முழு பாடம் பரம்பரையும் செய்வோம். முதலாவது தெரியுதா உங்களுக்கு தொப்பை அப்பனேன்றது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, அவரை கும்பிட்டால் உங்களோட வினைகள் எல்லாம் வரும். நாங்கள் எத்தனை வினை செய்யறோம்? எத்தனை வகையான வினைகள் செய்யறோம்? ரெண்டு. எது முதலாவது? யாராவது சொல்லுங்க, எது முதலாவது வினை? ரெண்டு வினை காட்டினபடியா ரெண்டு சொன்னீங்க. என்ன துர்கா? சொன்னபடியா ரெண்டு சொன்னீங்க. அப்போ அதுல ஒரு வினை என்ன? வினை என்றால் என்ன? முதல்ல வினை என்றால் என்ன? வினை சொல். என்னம்மா? செயல். அப்ப நாங்க செய்யற செயல் ரெண்டு வகை. சரியோ? அப்ப ஒரு வகை என்ன செய்வோம்? நல்லது, நல்ல செயல். ரெண்டாவது தீய செயல். அப்ப என்ன சொல்லப்படுதாம்? தொப்பை அப்பனை கடவுளை நாங்கள் கும்பிட்டால் நல்ல வினை செய்யறதாலையும் தீய வினை செய்யறதாலையும் உங்களுக்கு ரெண்டாலையும் வர்ற தீவி என்ன சொல்லக்கூடாது? தொப்பை அப்பனை தொழ வினை அருமே. நாங்க ரெண்டாலையும் உங்களுக்கு பலன் வரும். தீமை செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? தீமை வரும். நன்மை நல்வினை செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். நன்மையும் சிலவள் அளவுக்கு மிஞ்சின சந்தோஷமும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? அளவுக்கு மிஞ்சி சந்தோஷப்பட்டாலும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அவர் ஒரு ஆள் கணக்க சந்தோஷமா இருந்ததால சிரிச்சு சிரிச்சு சிரிச்சே அவர் மேல போயிருக்கிறார். அப்ப எங்களுக்கு ரெண்டாலையும் அளவுக்கு மிஞ்சி வரக்கூடாது. தீமை செய்யறதாலையும் அளவு மிஞ்சின துன்பம் வரக்கூடாது. நன்மை செய்யறதாலையும் அளவுக்கு மீறிய நன்மை. அதாவது நீங்க அளவுக்கு மிஞ்சி நல்லது செய்யக்குள்ளையும் நான் நல்லது செய்தால் அவர் என்ன நல்லன்னு சொல்வார், நல்லன்னு சொல்வார் அப்படின்ற தன்மையும் நீங்க இனிமேல் அப்படின்னு நினைக்கூடாது. நாங்க செய்யற செயலை நல்லதா செய்யணும் என்றுதான் நீங்க நினைக்கணும். அடுத்தது உங்களை புகழணும் என்றதுக்காக நாங்க நன்மை செய்தால் அந்த நன்மையில பிரயோசனம் இருக்கும். ஏனென்றால் நீங்க அதை உண்மையில அது நல்லதாண்டி நீங்க நினைச்சு செய்யல. நீங்க நல்லது செய்யறீங்கள், ஆனா எதை எதிர்பார்க்கிறீங்கள்? உங்களை புகழணும். அப்ப அது நல்ல விஷயமும் இல்ல டீச்சர். இல்ல, அப்படி இன்னொருவர்களை புகழணும்ன்றதுக்காக நாங்க நன்மை செய்யட்டோம். அதனாலதான் ரெண்டு வினையால வருகின்ற விளைவுகளை உங்களுக்கு கடவுளை கும்பிட்டால் அது இல்லாம போகுமா? கடவுளை கும்பிட்டால் இல்லாமல் போகும். அப்ப அதையும் நீங்க கொஞ்சம் இப்ப நீங்க இவ்வளவு படிச்சோன்னு வந்து நீங்க 5 வருஷம் படிச்சீங்க, நீங்க உங்களுக்கு அந்த தன்மையும் போகணும். இவ்வளவு நாளும் அதாவது உங்களை படிக்கக்குள்ள சின்ன பிள்ளையில என்ன சொல்றோம்? உங்களுக்கு 10 நீங்கள் டிக்டேஷன்ல டீச்சரே இப்படிதான் செய்தலாம். என்ன செய்த? நான் சின்ன பிள்ளையா இருக்கீங்க
டிக்டேஷன் செய்யக்குள்ள 10 தரம் நீங்கள் டிக்டேஷன் 100 எடுத்தால் உங்களுக்கு நான் டீச்சர் ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன் என்று செய்த நான் முதல். அப்ப நீங்கள் என்னத்தை நினைச்சு செய்து நீங்கள் அறிவை வளர்க்கணும்னு நினைச்சு அதை 100 எடுத்துனீங்களோ அல்ல அந்த கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சீங்களோ? என்னதுக்கு கவிஸ் என்னதுக்காகவும் சரி, அதாவது உங்களுக்கு அந்த கிஃப்ட் வரும், பரிசு வரும் 10 என்றதுக்காகத்தான் நீங்கள் படிச்சு 100 மார்க்ஸ் எடுத்தீங்க. ஆனால் அப்படி படிச்சு அந்த கிஃப்டுக்காக இப்ப உங்களுக்கு உள்ளது அந்த நேரத்தில் ஓகே அப்படித்தான் செய்ய வேணும், அப்படித்தான் செய்ய வேணும். ஏன்னா உங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கீங்க, அது உங்களுக்கு விளங்காது. படிச்சா எனக்கு நன்மை வரமாட்டா தன்மை உங்களுக்கு விளங்காது. ஆனால் இப்ப வளர்ந்தா அப்புறம் இப்ப நான் இப்ப சொன்னால் உங்களுக்கு அது வந்து சிரிப்பா இருக்கு. ஏன் நீங்க இப்ப வளர்ந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் படிக்க வேண்டியது நான் முன்னேறி வர்றதுக்கு தானே படிக்கணும். இந்த கிஃப்டுக்காக படிக்கணும் மட்டும் நீங்க எப்ப நினைப்பீங்களோ? இல்ல. அதே போலதான் இந்த நாங்க நன்மை செய்யற விஷயங்களும் மற்றவர்கள் புகழணும் என்றதுக்காக மற்றவர்களுக்காக நாங்க செய்யக்கூடாது. இப்ப நீங்க எப்படி கல்வியை கற்கிறீங்களோ, எப்படி இப்ப கல்வி கற்கிறது நான் முன்னோரை வரணும், நான் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், என்ற வாழ்க்கையில ஒரு அறிவோட ஒரு விஷயத்தை செய்யணும்ன்றதுக்காக இப்ப படிக்கிறீங்க. இப்ப அம்மாவுக்காகவும் படிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அப்படியே டீச்சருக்காகவும் படிக்க மாட்டீங்க, ஸ்கூல்ல இருந்தாலும் இங்க இருந்தாலும் இப்ப உங்களுக்காக தானே படிக்கிறீங்க இல்லையோ? அப்படி வரும். அப்படித்தான் நல்ல வினையும் நாங்கள் செய்ய வேணும். நல்ல வினையும் அப்படி செய்ய வேணும். அடுத்தவங்களை புகழ் வினம்ன்றதுக்காக நல்ல செயல் செய்யக்கூடாது. ஆனா சிந்தனையிலே ஓகே, நீங்க கொண்டு பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைத்தா அம்மா என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆரம்பத்தில் அப்படித்தான் செய்யணும். ஆனா செய்து பழகினா பிறகு அது பரவாயில்ல. இப்ப அது எந்த கடமை, நீங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க நினைக்கணும் எந்த கடமை எந்த கடமை. அப்ப நல்ல செயல் செய்யறது உங்களுக்கு என்ன நல்ல செயல் உங்களோட கடமையா இப்ப செய்யணும் என்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அப்ப தொப்பை அப்பனை தொலை வினை அருமை என்றால் தீமை செய்யறதால தீமை வரும், நன்மை செய்யறதால நன்மை வரும். அந்த ரெண்டையும் நாங்கள் தீமை அதாவது தீமை நாங்க அறவழியில செய்ய கட்டாயம் தீமை செய்ய மாட்டோம். அது எங்களுக்கு தெரியும். அடுத்த பேருக்கு தீமை செய்யக்கூடாதுன்றது அது அறம் என்ன, அவ்வாறு செய்ய மாட்டோம். ஆனா நன்மை செய்யக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அப்ப அதுதான் தொப்பை அப்பனை தொலைவினை அருமை. இது அடுத்த தரத்துக்கு மிச்ச தருவாங்க உங்களுக்கு. சரியா? அப்ப இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க? நல்ல செயல் செய்யவில்லை, அடுத்தவங்களை போத்தே இல்லையென்று சொன்னால் சாருஜன் கவலைப்படுவீங்களோ? இல்ல உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லலைன்னா கவலைப்படுவீங்களோ? இல்ல பிரியங்கா கவலைப்படுவீங்களம்மா? அடுத்தவங்க உங்களை நல்ல பிள்ளை இல்லையேன்னு சொன்னா நல்ல பிள்ளை எவ்வக்கூடாத பிள்ளை ஒன்றும் சொல்லல, நீங்க கவலைப்படுவீங்களோ? அவன் என்ன நல்ல பிள்ளை சொல்லணும்னு கவலைப்படுவீங்களோ? கவலைப்படுவீங்களாமா? அப்ப உங்களுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. சரியா? இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்படி கவலைப்படுங்க, கவலைப்பட்டு நல்ல பிள்ளையா மாறுங்க. அப்ப நல்ல பிள்ளையா மாறினா பிறகு என்ன செய்வீங்க? அதை விட்டுறணும். அதை விட்டுறணும். சரி, இப்ப கவலைப்படுங்க பிரியங்கா. சரியோ? என்ன லாபம்? அவன் நீங்க இன்னும் முன்னேறி வரணும். அவ இப்ப கொஞ்ச நாளைக்கு உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லணும்ன்றதுக்காக நல்ல விஷயத்தை செய்யணும். சரியோ? இன்னும் உங்களுக்கு அந்த பக்குவம் பெறாட்டி என்ன செய்யணும்? இன்னும் என்ன நீங்க என்னதுக்காக இப்ப செய்யணும்? உதாரணமா சில பேர் துர்கா, நீங்க நல்ல விஷயம் என்னத்தை எதிர்பார்த்து செய்வீங்க இப்ப? நாங்க முன்னேறி ஆனா நீங்க அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு நாள் இருக்கு. இப்ப மேபி மாதவிக்கு கொஞ்சம் விளங்கிட்டு தானே நீங்க கவலைப்படுவீங்களா? கொஞ்சம் உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லியிருந்தீங்க என்ன நீங்க நினைப்பீங்க? நன்மைக்கு தான் சொல்லினோம். அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல. நாங்க சரியா செய்து கொண்டு போனால் அவை மற்றவங்களை பெரிய ஆளுன்னு சொல்லணும்ட்டு, அதாவது என்ன உங்களை ஓ நல்ல பிள்ளையோ அவ கிட்டித்தனமா செய்துட்டான்னு சொல்லணும்ட்டு போடணும்ட்டு அவசியம் இல்ல. நாங்க உங்களுக்கே செஞ்சுட்டு போகணும். அந்த பக்குவம் வரும் வரை நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதாவது சில விஷயங்கள் நாங்க செய்யும் வரையும் அதை இப்ப சொன்ன போல சின்ன பிள்ளைக்கு புத்தி அறியும் வரையும் அந்த கிஃப்டுக்கு தான் படிக்கவும் இல்லையோ? சரி, அப்ப உங்களுக்கு அது விளங்கிட்டு இது அப்போ அம்மா இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இதாலையும் கவலைப்படுவீங்க சில பேர். நான் நல்லது செய்தும் இன்னொரு தரம் புகழ் இல்லையேன்னு கவலைப்படுவீங்க சில வேளை கவலைப்பட்டா இனிமே கவலைப்பட மாட்டீங்க இல்லையோ?
ஆம் ஓ. டீச்சர். ஏன்னா எங்கட கடமையா நான் செய்துட்டு போவோம். ஓகே சர்வாணி? யா இனிமே உங்களுக்கு சிலவள் அப்படி ஒரு கவலை இருந்தா இனி கவலைப்படுவீங்களா சர்வாணி? இல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு போவீங்க? நான் நல்லா செய்யறது யாருக்கு? எனக்கா? எனக்கா? அவ்வளவு. அப்படி நினைச்சுக்கொண்டு போங்க. சரி. இப்ப அடுத்தது தீவி நேச்சர். தீவி நேச்சத்துல எத்தனாவது குறள் படிக்கிறோம்? மூன்றாவது மூன்றாவதும் நாலாவதும் மூன்றாவதும் நாலாவதும் பொருளுதல். பொருளோட நீ படிக்கணும். யார் போன கிழமை மாத்திட்டு இருக்குன்னா நீங்க வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களோ? மூன்றாவது குறளை பிழை இல்லாம நான் சாரிஜன் சொல்ல போறேன் டீச்சர். வேற யாரா சொல்ல விரும்புறீங்க? ஓகே. இப்ப ஓகே தேசிகன் சொல்லுங்க. பிழை இல்லாம சொல்லுங்க பாப்போம். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய சிறுவார்க்கும் செய்யா விடல். சரியாம்மா? நீங்கள் தெரிஞ்சோ சொல்லலாம். சரி அவர் பிளவுட இல்லையா? இல்ல. அதாவது என்ன? அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல். என்று சொல்லி சொன்னார். இங்க அவர் கதைக்கிறார் என்னத்தை பற்றி என்னத்தை கம்பேர் பண்றாரு இங்க? அறிவு. அறிவு. நான் விளங்கப்படுத்தணும் இப்ப சொல்றேன் பாடமாக்குறதுக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு அறிவு என்றால் என்னன்னு தெரியுமோ? நாங்கள் அறிவுடைமையில படிச்சோம். ஞாபகம் இருக்கோ? அறிவுடைமையில என்ன குறள் படிச்சோம் நாங்கள்? அறிவுடைமை எத்தனாவது அதிகாரம்? அது யார் சொல்லுங்க? அறிவு 30. 42வது அதிகாரம் 43வது அதிகாரம் நினைக்கிறோம். அப்படியோ உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? சரி 43 டீச்சர். கொஞ்சம் ஞாபகம் இருக்கணுமா? அதிகாரத்தின் நம்பரும் சொல்லித்தான் அதிகாரத்தின் பேர் சொல்லுங்கம்மா. டீச்சர். அதுல 2வது குறள் ஞாபகம் இருக்கோ? அறிவு என்றால் என்னன்னு சொல்லப்படுது? சென்ற இடத்தால் யார் சொல்லுவீங்க? சென்ற இடத்தால் செலவிடா தீது. ஓகே மாதிரி சொல்லுங்க. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி. தீதொரி. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்படும் உய்ப்பது அறிவு. உய்ப்பது அறிவு. ஓகே. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவு. அந்த அறிவுக்கு டெபினிஷன். அறிவுக்கு டெபினிஷன் என்ன? எங்களோட மனச தீய வழியில போக விடாமல் நல்ல வழியில செய்ய விடுறதுதான் அறிவு. அப்ப இந்த அறிவுன்றது என்ன? அறம். அறிவப்பவும் எது சார்ந்ததா இருக்கும்? அறம். அப்ப அந்த அறிவுகளுக்குள்ள சிறந்த அறிவு எது? இப்ப நாங்க சொல்ற இப்ப தேசிகன் சொன்ன குறள். அதுக்குள்ள சிறந்த அறிவு எது? அறிவினுள் எல்லாம் தலை என்பதாகும். என்னது? அறிவினுள் எல்லாம் தலை என்ப. அதாவது அறிவு என்றால் என்ன? தீமை செய்யாமல் நல்ல வழியில செய்ய விடுறதான் அறிவு. சரியோ? கவனிச்சு கொள்ளுங்க. அந்த அறிவுகளுக்குள்ள தலையாய அறிவு என்றால் முதலாவது அறிவு சரியான மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற அறிவு எது? தீமை செய்ய பயப்படுறது. தீமை செய்தவருக்கும் செய்யாமல் இருக்கிறது. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுகளுக்குள்ள சிறந்த சிறந்த மிக சிறந்த அறிவு. நீங்க சயின்ஸ் படிச்சு பெரிய ஒரு சயின்டிஸ்டா வந்தா போல அந்த அறிவு இல்லை. சயின்டிஸ்டும் சில வேளை மாறுபட்டு இன்னொருத்தருக்கு தனக்கு அடிச்சவருக்கு திருப்பி அவர் அடிச்சிட்டால் அவற்றை அறிவு சிறந்த அறிவு என்று எடுக்கலாம். அப்ப என்ற சயின்டிஸ்ட் என்றால் அவர் படிப்போட போனது அவர் அது அறமுள்ள அறிவு இல்லையா? அதுக்கும் அப்ப அவரும் இன்னும் தனக்கு தீமை செய்தவருக்கு திருப்பி தீமை செய்தால் அவற்றை அறிவு சிறந்த அறிவோ? இல்ல டீச்சர். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சும் அறிவில்லை. அதைத்தான் சொல்றது எல்லா நன்மை தர்ற அறிவுக்குள்ள சிறந்த அறிவு எது?
சொல்லுங்க. எங்களுக்கு செய்த ஒருவர் எங்களுக்கு சொல்லுங்க எல்லாமே. ஆம், ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தால் அவருக்கு திருப்பி செய்தாலும் ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் மற்றவருக்கு அவருக்கு ஒருவரங்களுக்கு தீமை செய்தாலும் நாங்கள் யாருக்கு மற்றவருக்கு செய்யாம விடுறது? அவருக்கு தீமை அவருக்கு திருப்பி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அறிவு திறமையான அறிவு. செய்யறதுண்டா செயலா போயிடும். என்னது அப்படியாக நினைக்க வேணும். இவராக அடிச்சாலும் நான் அவருக்கு திருப்பி அடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அறிவு. அறிவுதான் தலையாய அறிவு. அறிவு ஏன்னா நாங்க கம்பேர் பண்ணிக்குள்ள ஒரு வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணலாமா? இல்ல. இல்ல. அப்ப ஒரு செயலையும் ஒரு அறிவையும் எடுத்து நாங்கள் கம்பேர் பண்ணலாமா? இல்ல. இல்ல. அப்ப தீமை செய்யாமல் விடுதல் என்றது செயல். அதை நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அறிவோடு. என்ன சிறந்த அறிவண்டைக்குள்ள செய்யாமல் விட நினைக்கிற அறிவு. இனி கேளுங்க. என்ன விளங்கினாதான் என்ன நீங்க சொல்லுங்க. சரியா? அப்ப பாடமாக்குறதுக்கு டீச்சர் சொல்றேன்னு கேளுங்கோ. அறங்களை அறியும் அறிவுகள் எல்லாவற்றிலும் முதன்மையான அறிவு யாதெனில் நமக்கு தீமை செய்தவருக்கும் திருப்பி அவருக்கு தீமை செய்யாமல் இருக்கும் அறிவே ஆகும். அப்ப உங்களுக்கு விளங்கிடுது. தீமை செய்யாமல் விடுதல் சொல்லலாமோ? இல்ல. தீமை செய்யாமல் விடுதல் என்றால் அதை எதை குறிக்கும்? அறிவோ செயலும்? அறிவு. செய்யாம விடுறது, செய்யறது. சொல்லுமா? சரி. செய்யும்போ செய்யாமல் விடுங்கொண்டால் அதை எதை பற்றி சொல்லுது? செயலா? அப்ப செய்யாமல் விடும் அறிவுன்றதை மறக்காம சொல்லுவோம். அதுக்காகத்தான் டீச்சர் சொல்றேன். என்ன இங்க பிள்ளை விடாம சொல்லுவோம். மலைஜோ செய்யாமல் விடும் அறிவு. அறிவா? அது நான் உங்களை எட்டனே சொன்னா கூட கேட்கிறேன். அடுத்தது 4வது குறள் யாரு சொல்லுங்க போறீங்கள்? கையை காட்டுங்க, நான் கேட்கிறேன். நான் பார்ப்போம். ஓகே, இப்ப சாப்பிட்டு சொல்லுங்க. போ மறந்தம் புறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. சரியா? எல்லாமே திருப்பி சொல்லுங்க பாப்போம். மறந்தும் பிறன்கேட சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. சரி, எல்லாருக்கும் மனசுக்குள்ள படிஞ்சிருக்கோ? என்ன சொல்லப்படுது? இப்ப நீங்க சொல்லலாம். இப்ப தீமையன் செய்கிறீங்கன்னு நாங்க கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்க? முதல் இந்த 3வது குறள்ல என்ன சொன்னீங்க? அவர் எனக்கு தீமை செய்தபடியா நான் அடிச்சேன்னு கவி சொல்லுவாருங்க. ஏன் பழைய நம்மளோட ஃப்ரெண்டுக்கு அடிச்சீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? சால்ட்டு உங்கள இருந்து பிழை இல்லாம இருக்கிறதுக்காக அவர் எனக்கு அடிச்சார், என்ன தள்ளி வீழ்த்தினார், நான் தள்ளி வீழ்த்தினோன்னு சொல்லுவீங்க. அதே எந்த குறளுக்கு சொல்லப்படுது? 3வது. ஆனா அப்படி செய்யக்கூடாது. அந்த அந்த அறிவுக்குள்ள சிறந்த அறிவு என்ன? உங்களை அவர் தள்ளி வீழ்த்தினாலும் நாங்க தள்ளி சில பேர் சொன்னீங்கன்னா, இப்படியே நடந்து கொண்டு போய்க்குள்ள இப்படியே தள்ளி போட்டு ஏன் அவரை தள்ளி வீழ்த்தினீங்களேன்னு கேட்டா, அவர் சும்மா நிக்கிறார் ரோட்டத்துல. நிக்கல நீங்க போய்க்குள்ள இப்படி தள்ளி விடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சும்மா நடக்கைக்குள்ள சும்மா ஏதோ செய்யணும் போல இருக்கு, தள்ளி விட்டுறீங்க. அப்ப அவர்கள் ஏன் என்ன தள்ளி வீழ்த்தினீ என்றால் நீங்க சொல்லுவீங்க, சாரி நான் மறந்து போய் செய்து போட்டேன் என்றால், சாரி நான் மறந்து போய் செய்து போட்டேன் என்று சொல்லலாமோ? ஆனா அவர் கேட்டவரை என்ன செய்து போட்டு போவார்? அவர் சொல்வார், ஓகே தட்ஸ் ஓகே என்று போட்டு விடுவார். ஆனால் கடவுளை நினைப்பாராம், கடவுளும் நினைப்பாராம், கடவுளார் அந்த கடவுள் நினைப்பாராம், என்னன்னு நினைப்பாராம், அவரும் மறந்து போய் செய்து போடணும்னு சொல்லி போட்டு அடிச்சவர். அப்ப நானும் மறந்து போய் செய்யலாம்னு கடவுள் சிலவோட நினைச்சிட்டால் அது உங்களுக்கு என்னத்தை தரும்? ஏன்னா உங்களோட அந்த நினைவுக்கு ஒரு ஆள் செய்யறவர் மறந்து போய் நான் செய்து போட்டேன் என்று சொல்லி அவர் செய்தால், கடவுளும் நான் மறந்து போட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு தீர்வு செய்கிறது எப்படி இருக்கும் என்றால், அவற்றை அருள் எங்களுக்கு இல்லாம போகும். கடவுளின் அருள் எங்களுக்கு, அதாவது கடவுள் எங்களை விட்டுட்டு நீங்கிடுவார். இப்ப நாங்கள் இப்படி கதைக்கிறதுக்கு காரணமே என்னது? எங்களுக்கு கடவுளின் அருள். அப்போ இல்லடா உங்களுக்கு இது யாரும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கணுமோ? நாங்க ஏன் இப்படி கதைக்கிறோம்? டீச்சர் கதைக்கிறத நீங்கள் கேட்கிறீங்கள். சரி, இந்த டெக்னாலஜி அவை கதைச்சாலும் நீங்க நேரம் வந்தாலும் என்ன செய்வீங்கள்?
கேக்குறது கேக்குது. கரைக்கிறத உங்களுக்கு கேக்குது. அப்ப இது சயின்ஸ் விஞ்ஞானியில விட்டு கடந்தோண்டு இருக்குது என்ன. சில பேருக்கு அது கேட்காது. சரியோ? அப்ப நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்தபடியாத்தான் கடவுள் எங்களை காப்பாற்றுறார். ஆனபடியால் கடவுள் எங்களுக்கு அருள் இல்லாட்டி என்ன எங்களுக்கு தீமை தான் வரும். உங்கள்ட்ட கடவுள் எங்களுக்கு அருள் இல்லாட்டில் உங்களுக்கு தீமை ஆனபடியால் அதைத்தான் சொல்லப்படுது. கடவுளும் மறந்து போய் எங்களுக்கு தீமை செய்யறதுனால எந்த வகையில எங்களுக்கு தீமை செய்வார்? எங்களை விட்டு விலகி போயிடுவார். இப்ப எங்களோட கடவுள் இருக்கிறபடியா தான் நாங்க இவ்வளவு நல்லா இருக்கிறோம். நல்லா படிச்சு கொண்டு இருக்கிறீங்கள், பள்ளிக்கூடம் போறீங்கள், அப்பா அம்மா சாப்பாடு தெரியணும், இதெல்லாம் கடவுள் அருளம்மா இல்லையோ? ஆஹ் அப்ப அந்த அருள் எல்லாம் இல்லாம போயிடும் கடவுளின் அருள் இல்லாட்டி விளங்கிடும். அப்ப அதுதான் அடுத்தது வடிவாக்குறோங்கோ பாடமாக்குறதுக்கு. ஒரு திருப்பி சொல்லுங்க. இன்னும் சொல்லாதாலும் சொல்ல விரும்புறாள். ஓகே, அனைவரும் சொல்லுங்க. இப்ப 3ஆம் குறள் 4வது. மறந்தும் பிறர்கேடு சூழக்க சூழின். மறந்தும் பிறன்கேடு சூழக்க சூழின். மறந்தும் பிறர்கேட சூழக்க சூழின் அவன் சூழும் சூழ்ந்தவன் கேடல். சூழ்ந்தவன் கேடு. சூழ்ந்தவன் கேடு. அப்ப சொல்ற இடத்துல நின்றாத்தான் உங்களுக்கு அது சரியா இருக்கும். வேணா எத்தனையாவது அதிகாரம்? 21. 21. சரி. மறந்தும் பிறன்கேடு சூழக்க. அதுல நிக்கணும் எல்லாருமா. அப்படி தப்பி தவறி சூழ்ந்தால் என்ன நடக்குமாம்? அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அது உங்களுக்கு இப்ப குரலையே விளங்கும். டீச்சர் சொல்றேன்னு கேளுங்க. என்ன மாதிரி இருந்தா, பிறருக்கு தீமை தரும் செயல்களை நாம் மறந்தும் கூட செய்ய நினைக்க கூடாது. சரியோ? மறந்தும் நாங்க செய்ய நினைக்க கூடாது. மாறாக நாம் தீமை செயல்களை செய்ய நினைத்தால் அறக்கடவுளும் நமக்கு தீமை விளையும் பொருட்டு நம்மை விட்டு விலகி நம்மை விட்டு நீங்கி விடுவார். நம்மை விட்டு இப்ப உங்களுக்கு கருத்து விளங்கி இருக்கேன். டீச்சர் சொன்னபடியா இப்படித்தான் பாடமாக்குவோம். சரியோ? அப்ப இப்ப ஒரு ரிவ்யூ போடுவோம். சரியோ? இப்ப நீங்கள் சொல்றாள் குரலையும் சொல்லி பொருளையும் சொல்ல முயற்சிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் சொன்னாலே மற்றவர்கள் கேட்கிற ஆக்களுக்கு மைண்ட்ல விடும். சரியோ? யார் சொல்ல போறீங்க? 3வது மாதிரி சொல்லுங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். நாங்கள் மற்றவர்களுக்கு ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் இல்ல ஆமா வழியா கேளுங்க. என்ன முதல்ல டீச்சர் சொல்லியிருக்காரு, அறிவினுள் எல்லாம் தலை என்ப என்றால் என்ன? அறிவினுள் சிறந்தது. சிறந்த அறிவு என்னவென்றால் சிறந்த அறிவு என்ன? வடிவா கேளுங்கோ. அதான் நீங்க சொன்னாதான் டீச்சர் உங்களை வழங்கப்படுத்தலாம். என்னண்டு அறிவினுள் எல்லாம் தலை என்பால் அதை கம்பேர் பண்றதுக்கு என்னத்தை சொல்லணும்? அறிவைத்தான் சொல்லணும். செயல் சொல்லக்கூடாது சொன்னா இல்லையோ? மாம்பழத்தையும் மலத்தையும் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க சொல்லணும் அறிவுக்குள் எல்லாம் சிறந்த அறிவு எதுவென்றால் அறிவுக்குள் அறம் தரும் அறிவுகளுக்குள் என்று நீங்க சொல்லலாம். அறம் தரும் அறிவுகளுக்குள் எல்லாம் மிக சிறந்த அறிவு எதுவென்றால் நாங்கள் ஒருவர் எங்களுக்கு ஒரு தீமையான விஷயம் செய்து நாங்கள் அவருக்கு மாறாலும் சொல்லணும். ஒருவர் எங்களுக்கு தீமையான செயலை செய்திருந்தாலும் ஒருவர் எங்களுக்கு ஒரு தீமையான விஷயத்தை செய்திருந்தாலும் நாங்கள் அவருக்கு திருப்பி செய்ய நினைக்காமல் இருக்கும் அறிவியா? அதான் விளங்கிச்சிடும். திருப்பி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அறிவு. நீங்க நினைச்சிட்டா இப்ப எந்த செய்ய மாட்டீங்க. நினைவுதான் செயலா மாறும். படிச்சிருக்கிறோம் என்ன? எண்ணம் சொல் செயல். அப்ப முதலாவது இந்த எண்ணத்தை அழிக்குவோம். சரி, கெட்டிக்காரி. 2வது சொல்லுங்கம்மா. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு.
நாங்கள் மறந்தும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது. மாறாக நாங்கள் தீமையை அவர்களுக்கு செய்தால் செய்ய நினைத்தால் செய்ய மா- செய்ய வேண்டாம். இங்க செய்ய நினைச்சாலே மாறாக நாங்கள் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு அறக்கடவுள் எங்களுக்கு தீமை விளையும் பொருட்டு, தீமை நடக்கும் பொருட்டு. பொருட்டு என்ன தெரியும் தானே? தோன்றிற்று. சொல்லுங்க. அறக்கடவுள் எங்களுக்கு நாங்கள் செய்கிற தீமையை பொறுத்து தீமையா பொறுத்து இல்லையம்மா. அப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல என்ன சொல்லுங்க? நாங்கள் மற்றவர்களுக்கு மறந்தும் தீமை செய்ய நினைக்க கூடாது. அப்படி நாங்கள் தப்பி தவறி நினைச்சிட்டா நடந்தோண்டு போய்க்குள்ள சில போல வருது ஞாபகத்துல. குழப்படி பிள்ளையே தான் சொல்லுவோம். கவிஸ் கொஞ்சம் குழப்படி கவனிச்சு கொடுங்க. சரியோ? என்னடா மைண்டட் டீச்சர் தான் நீங்க எல்லாம் வரையில என்ன மூவ் பண்றபடியா? சரியோ? மறந்து போய் நீங்கள் நினைக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்கு அடிச்சு சும்மா ஒருக்கா தட்டி போடுவோம் அப்படின்னு மறந்து போய் நினைச்சிட்டாலும் கடவுளும் என்னன்னு நினைச்சு போடுவார். மறந்து போய் நீங்கள் நினைச்ச மாதிரி அவரும் நினைச்சிட்டால், மறந்து போய் நினைச்சிட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கு தீமை விளையும் பொருட்டு அவர் எங்களை விட்டுட்டு விலகிடுவார். சரியோ? அப்ப கடவுளையும் அப்படி நினைக்க கூடாது. நீங்களே நினைச்சா மறந்து போறோம்னு சொல்லி சொன்னால் அது அதர்மமோ தர்மமோ. நீங்க நினைச்சா நான் மறந்து போய் தீமை செய்து போட்டோம்னு நினைக்கிறது அது தர்மமோ அறமோ? இல்ல டீச்சர். அப்ப அதான வள்ளுவர் சொல்றார், கடவுளை சொல்ல மறந்து போய் அப்படி நினைச்சிட்டா ஆனா கடவுள் செய்து போடுவார். ஏன் கடவுள் இவ கூடாத பிள்ளை இப்படி நினைக்கிறா என்று போட்டு அவருக்கு தீமையை செய்து போடுவார். தீமையை செய்கிற அப்படி செய்கிறார், தீமை எங்களுக்கு வரும் பொருட்டு எங்களை விட்டு நீங்கி விடுவார். சரியோ? தீமை செய்ய மறந்து நினைச்சவரை விட்டுட்டு கடவுள் அவருக்கு தீமை வரட்டும் என்று போட்டு விலகிடுவார். நாங்கள் மறந்தும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது. மாறாக நாங்கள் அப்படி நினைத்தால் அறக்கடவுள் எங்களுக்கு தீமை விளையும் பொருட்டு எங்களை விட்டு நீங்கி விடுவார். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கு என்ன கருத்து? சரி, கேட்டீங்களா? ஓகே, இப்ப ரெண்டையும் சொல்லுவீங்களா? அவ சொன்ன மாதிரி. ஓகே, எல்லாமே சொல்லுங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தீய என்றால் என்ன? தீய செயல்கள் நாங்கள் செருவார்க்கும் செய்யாவிடல். எங்களை தீமை செய்தவைக்கும் செய்யக்கூடாது. சரி, சொல்லுங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவை விட எல்லா அறிவுகளுக்குள்ளே அறம் கூறும் அறிவுகளுக்குள்ள நம்பர் 1 இது. சொல்லுங்க. அப்படி எல்லாம் அறிவினுள் மிக சிறந்த அறிவு என்னவென்றால் ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் அவருக்கு நாம் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கிற அறிவு. செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அறிவு. எல்லாம் அறிவினுள் மிக சிறந்த அறிவு என்னவென்றால் ஒருவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் அவருக்கு திருப்பி தீமை செய்ய நினைக்காமல் இருக்கிற அறிவே ஆகும். அதான் உங்களுக்கு டீச்சர் என்ன சொல்ல வராண்டா? அறிவுதான் விளங்கிச்சாது. சரி, கட்டிக்காரன் சொல்லுங்க. அடுத்தது. மறந்தும் பிறன்கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது. நினைத்தால் அறக்கடவுள் நமக்கு தீமை விளையும் பொறுத்து எங்களை விட்டு நீங்கி விடுவார், விலகி விடுவார். எல்லாம் மட்டும்தான். சரியோ? சரி, கட்டிக்காரன் கருத்து விலகித்தான் சொல்றீங்க.
ஆம் டீச்சர். சரி, இப்ப யார் சொல்ல போறீங்க? கவிதா, அப்போ நீங்களும் அப்ப சொல்லுவீங்களா? உங்களுக்கு பிரச்சனை அதானே டீச்சர் அடிக்கடி சொல்றேன். நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் செய்யணும் அப்போ. மற்றபடி இன்டெலிஜென்ட், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் கவிஸ். அந்த ட்ரிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இங்கேயே படிச்சு போட்டு இங்கேயே விடலாம். ஏன்னா அவ்வளவுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையோ? ஓகே அப்போ நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். டீச்சர்.